என்னென்ன மீண்டும் திமுக தானா? எடப்பாடி பழனிசாமி கொடுத்த அதிரடி பதில். எக்ஸிட் போல் முடிவுகளை பார்த்து அதிமுக தொண்டர்கள் பதறல. ஆனா இபிஎஸ் சிரிச்சது ஏன்? அந்த 3 ரகசிய காரணங்கள் இதோ. எக்ஸிட் போல் முடிவுகள் வெளியாகி திமுக தான் மீண்டும் ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப நேத்து எடப்பாடி பழனிசாமிய அவரோட நிர்வாகிகள் சந்திச்சாங்க. எல்லாரும் முகத்துல கவலையோட என்னென்ன மறுபடியும் திமுக தானா அப்படின்னு கேட்டப்ப இபிஎஸ் சிரிச்சுக்கிட்டே சொன்ன பதில் தான் இப்போ வைரல். எக்ஸிட் போல்ல எனக்கு நம்பிக்கையே கிடையாதுன்னு ஒத்த வரியில முடிச்சிட்டாரு. திமுகவை வீழ்த்த மக்கள் ஏன் முடிவெடுத்திருக்காங்கன்னு 3 முக்கியமான காரணங்களை அவர் அடுக்கியிருக்காரு. 1 சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, 2 லஞ்சம், 3 போதைப் பொருள் நடமாட்டம். கன்னியாகுமரியில இருக்கிறவங்களும் சென்னையில இருக்கிறவங்களும் தேர்தல்ல ஒரே மாதிரி தான் யோசிப்பாங்கன்னு ஒரு செம்ம லாஜிக் சொல்லியிருக்காரு இபிஎஸ். கடந்த 3 மாசமா ஊடகங்கள் திமுகவுக்கு ஒரு நெரேட்டிவ் கட்டமைச்சாங்க. அதேதான் இந்த எக்ஸிட் போலும். ஆனா மக்கள் கிட்ட நலத்திட்டங்களை விட இந்த 3 பாதிப்புகள் தான் ஆழமா இருக்கு. நாம தான் ஆட்சியை பிடிப்போம், தைரியமா இருங்கன்னு தொண்டர்களுக்கு தெம்பூட்டி இருக்காரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? எக்ஸிட் போல் கணிப்பு ஜெயிக்குமா இல்ல இபிஎஸ் சொன்ன காரணங்கள் ஜெயிக்குமா? உங்க கருத்தை உடனே கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா இபிஎஸ் சிரிச்சதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ரகசியம்